சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழிதான் மீண்டும் வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தகவல் தெரிவித்துள்ளார். கலைஞர் உலகம் எனும் பெயரில் அமைந்துள்ள அருங்காட்சியகத்துடன் கூடிய கருணாநிதியின் புதிய நினைவிடத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை திறந்து வைக்கிறார். தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட அதிகனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ரூபாய் 701,67,00,000 நிதி வழங்கிட அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. சென்னையில் பராமரிப்பு பணிகள் காரணமாக கடந்த 2 வாரங்களாக ஞாயிற்றுக்கிழமைகளில் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. தொடர்ந்து இன்றும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 44 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்த விஜயதாரணி தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவருக்கு கடிதம் எழுதியுள்ளார். நடிகர்கள் கமல்ஹாசன், சிவகார்த்திகேயன் உருவப்படங்களை எரித்த 30 பேரை கும்பகோணத்தில் காவல்துறை கைது செய்தது. மின் பயன்பாட்டை கணக்கெடுக்கும் மீட்டர்களை தனியார் நிறுவனங்களிடம் இருந்து வாங்க நுகர்வோருக்கு வாரியம் அனுமதி அளித்துள்ளது. சர்வதேச மையத்திற்கான எதிர்ப்பு என்பது வள்ளலாரின் பெருமைகளை உயர்த்தி பிடித்தவர் என்ற வரலாறு முதல்வருக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் என அறநிலையத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். கிளாம்பாக்கத்தில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள பஸ் நிலையத்துக்கு செல்லும் பயணிகள் வசதிக்காக சென்னை கடற்கரையிலிருந்து இரவு செல்லும் 5 மின்சார ரயில்கள் நாளை முதல் கூடுவாஞ்சேரி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் வேட்பாளர்களில் சுமார் 36% பேர் மீது கிரிமினல் வழக்குகள் உள்ளதாக ஏடிஆர் அமைப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளது. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் சார்பாக நேற்று சென்னை ராணி மேரி கல்லூரி வளாகத்தில் டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக 100வது மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. மாசி மகத்தை முன்னிட்டு பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. அதன்படி பழனி முருகன் கோவிலில் இந்த ஆண்டு மாசி மகத்தை ஒட்டி 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. செல்போன் அழைப்பாளர் அடையாளத்தை காண்பிக்கும் வசதியை நடைமுறைப்படுத்த இறுதி பரிந்துரையை அரசிடம் இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் சமர்ப்பித்துள்ளது. இன்று தனது 40வது பிறந்தநாளை கொண்டாடும் நேச்சுரல் ஸ்டார் நானி ரசிகர்களின் மனதில் நேச்சுரலான இடத்தையும் பிடித்துள்ளார். பரந்தூர் விமான நிலையத்துக்கு நிலம் எடுப்பதற்கான அறிவிப்பு வெளியானது. தமிழக கேரள எல்லைப்பகுதியில் தண்டவாளத்தில் லாரி கவிழ்ந்தும் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. கோவை மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் பொள்ளாச்சி வனச்சரகத்துக்கு உட்பட்ட சர்க்கார் பகுதியில் கால்வாயில் விழுந்த குட்டியை மீட்க தாய் யானையின் பாச போராட்டம் நடந்தது. சென்னையில் ஜெயலலிதாவின் தோழி சசிகலாவை நேற்று ரஜினிகாந்த் சந்தித்து பேசியுள்ளார். மேற்கு ஆஸ்திரேலியாவில் உள்ள மருத்துவத்துறை காலி பணியிடங்களை இந்தியர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் கூறியுள்ளார். மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் யூபி வாரியர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி திரில் வெற்றி பெற்று அசத்தியுள்ளது. ஷோபனா ஆஷா 5 விக்கெட் வீழ்த்தி அசத்தல், 2 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு திரில் வெற்றி பெற்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.